என்னை ஏமாத்தி எனக்கு தெரியாமலே வழக்கு தொடுத்திருக்காங்க. கரூர் சம்பவமா தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை தனது பேரில் போலியாக வழக்கு என பரபரப்பு குற்றச்சாட்டு. அதை பற்றி எனக்கு என்னென்ன விளக்கம் தெரியாதுங்க. அப்படி ஏதாவது பொய் வழக்கு போட்டிருந்தா என்னை எதுக்குமே இருக்காதீங்க. நீங்க போய் சும்மா ஒருத்தர்கிட்ட ஒரு பொய்யை சொல்லி கையெழுத்தை வாங்கிட்டு கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் ஒரு கேஸை போட்டிருக்கீங்க. அதிமுக டிவிக்கு வேலை பார்க்குற கண்டிஷனுக்கு போயிருச்சு. இதை விட கீழே இறங்கி வாழ்நாளில் அதிமுக போன வரலாறு இல்லவே இல்லை. கொண்டாட்டி வேண்டாம், என் குழந்தை வேண்டாம் அப்படின்னு நீங்க விட்டுட்டு ஓடிட்டீங்க. உயிரோட இருந்த போது பார்த்துக்காத ஒரு தகப்பன் செத்ததுக்கு பின்னாடி அக்கறையா வந்திருக்கான்னு சொல்றீங்களே, எதுக்காக வந்திருக்க முடியும்? என்ன நோக்கம் இருக்க முடியும்? அவர் அமௌண்ட்டுக்காக பண்ற மாதிரி தான் தெரியும். பையனுக்காக ஒரு சொல்ற கண்ணீரும் விடல, பையனுக்காக எதுவுமே பார்க்கவோ விசாரிக்கவோ எதுவுமே பண்ணதில்லை. இல்ல அவர் என்ன சொல்றாரு, நான் பேசின எல்லாருமே விஜய்க்கு செல்வாக்கு குறையவே இல்லைன்னு சொல்றாங்க. தவறு, முழுக்க முழுக்க தவறு. மக்கள் நினைக்கிறாங்கன்னு தான் நினைக்கக்கூடிய ஒரு வன்மத்தை அதுக்குள்ள பதிவு பண்ணாதீங்க. மக்கள் பேரை சொல்லி நீங்க போகாமலே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 4 பேட்டி கொடுக்கறது ஒண்ணுதான் வேலை. அப்ப நீங்க யார்கிட்ட தான் பேசுனீங்க? தலைவர் அவர்கள் பறந்தடிச்சுக்கிட்டு ஓடுறாரு. டெபுட்டி சிஎம் வெளிநாடு போனவர் ட்ரிப்பில் நடுவில் கிளம்பி ரிட்டன் வேற ஃப்ளைட்டை பிடிச்சி காலையில் நான் வந்தாகணும்னு சொல்லிட்டு இருந்து இவ்வளோ அக்கறை காமிக்கும் போது தான் எங்களுக்கு சந்தேகமே வருது. ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணால் இவங்களுக்கு சந்தேகம் வரதான் செய்யும். விஜய் செய்தது பூரா முழுக்க முழுக்க தவறு தான். அவரை கூட இருக்கக்கூடிய அந்த 4 பேர் கைடு பண்ணதும் தவறு தான். இது எல்லாம் 1 இல்லை 2 இல்லை, நூற்றுக்கணக்கான கேமராக்கள் எதெல்லாம் லைவ் அட்வான்டேஜ்னு நினைச்சு அவங்க செஞ்சாங்களோ அது எல்லாமே இன்னைக்கு ஆதாரமா அவங்களுக்கு எகெயின்ஸ்டா நிக்குது. வணக்கம் நண்பர்களே, இது அரண் செய் நான் மகிழ்ந்த நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் தோழர் ராஜா தமிழ்வாரன். வணக்கம். 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 ஆக்சுவலி இந்த நேர்காணலுக்கு காரணமே, நான் அவருடைய தந்தி தொலைக்காட்சி விவாதம் ஒன்று பார்த்தேன். அந்த விவாதத்தில் வாலண்டரியாக கூப்பிட்டு எப்பா ஏதோ சொன்னேயாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட் நடந்துச்சு. அதில் அந்த நெறியாளர் ஹரிகரன், ஏங்க இன்னும் அவர் பேசவே தொடங்கலைங்க, அவர் இங்கே பேச தொடங்கலை, வீட்டில் பேசிட்டு தான் வந்துருக்காரு, ட்விட்டரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் நடந்துச்சு. ஆமாம் ஆமாம், அதை பற்றி எனக்கு சொல்லுங்க. மதியமா சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அது எப்படிப்பட்ட ஒரு பதிவுனா, இந்த கான்ஸ்பிரசி தியரி ஒன்று இவங்க பில்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே வராங்க பார்த்தீங்களா. அதாவது அங்கே ஸ்டாம்பீட் நடந்த தவறுகள், முதல்ல திமுக காரங்க அதில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க, செந்தில் பாலாஜி இன்வால்வ் ஆகியிருந்தாரு. அடுத்த கட்டமாக அதெல்லாம் எடுக்கலை அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எப்படி நைட்டே அத்தனை போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு 30 கிரீமேஷன் 3 மணிக்கே முடிச்சிட்டாங்களா, இது கோர்ட்டு கேட்குதே அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரிக்கு உருவாக்குவதற்கான முயற்சியை நேரடியா சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் ஈடுபட்டிருந்த மாதிரிதான் எனக்கு பட்டுச்சு. எனக்கு அதுல தீர்ப்பே அவர் எழுதுறாரு, திஸ் இஸ் ஸ்டார்டிங் டு லுக் worse than I thought for the state government, increasingly looking like a CBI probe would be needed to get the truth. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிபிஐ வந்தா மட்டும்தான் உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு யாரு சொல்றாரு? சாதாரண சுமன் ஸ்ரீராமன் அல்ல. இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, சுமன் ஸ்ரீராமன் அவர்களை ஒரு மருத்துவராக பார்க்கறத விட ஒருபடி மேலே அவர் ஏன்னா தன்னை சமூக ஆர்வலர் இல்லை பல்வேறு நபர்களில் ஊடக விவாத பேச்சாளர் அல்லது ஊடகத்தில் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு நியாயமான மனிதர் மாதிரி தன்னை நிலைநிறுத்திட்டு வராரு. நடுநிலையாளர் அப்படிங்கிற தன்னை அவரே சொல்லிக்குவார். அடுத்தவங்க அதிகம் சொன்ன மாதிரி என்னுடைய பார்வைக்கு படவே இல்லை. கூடுதல் என்னன்னா, ஒரு நீதிபதியினுடைய கணவராகவும் அவர் இருக்காரு. அதற்கான ஒரு பொறுப்புணர்வு குறைந்தபட்சம் அவருக்கு இருக்கணும். ஏன்னா அது இல்லைன்னு அவர் சொல்ல முடியாது. பிளஸ் ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால எல்லா பப்ளிக்லையும் அவர் சாஃப்டா ஸ்வீட்டா பேசும் பொழுது ஒருவேளை ஒரு உண்மையை தான் பேசுறாரோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுல ஒரு சில பதிவுகளை அப்படி சக்கரை மேல தடவி தேனை தடவி உள்ள விஷத்தை வச்சுட்டு ஊர்ல வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கிற ஒரு அணுகுமுறை இருக்கு. எத்தனை மணிக்கு போட்டிருக்கிறாரு? மதிய நிலை 4:50 போடுறாரு. சாப்பிட்டு ஒரு டீ எல்லாம் சாப்பிட்டு நிதானமா அந்த கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்கி அப்படி ஒரு செய்தியை மக்கள்கிட்ட பரப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு அது ஒண்ணு மட்டும். அதுல என்ன சொல்றாருன்னா, கிரீமேஷன் வாஸ் டன் அட் 4 AM. நைட் 4 மணிக்கே நீங்க பிணங்களெல்லாம் எரிச்சிட்டீங்களா, இறந்து போனவர்களுக்கெல்லாம் இறுதி காரியங்களை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோடு அப்படி ஆரம்பிச்சு காலையிலே காரியம் பண்றதுக்கு பார்ப்பனர்கள் வந்திருப்பாங்களா? அது பார்ப்பனரா இருக்கனால அவருக்கு அந்த கேள்வி இருந்திருக்கலாம். அது இயல்பு தானே. ஏன்னா அவங்கெல்லாம் தூங்கி எந்திரிச்சு பொறுமையா நிதானமா எந்திரிச்சு வரக்கூடியவர்கள். அப்ப நைட்டே நீங்க செஞ்சுட்டீங்களாங்கிறது அது யாருன்னா பார்ப்பனர்களை வைத்து செய்யக்கூடியவர்களுக்கு அந்த கேள்வியில் இருக்கலாம்.
அந்த நம்ம ஊர்ல அப்படி நடக்காது. நம்ம ஊர்ல அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. இதுல என்ன, நான் அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், இந்த பதிவு எனக்கு மனசை ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இது அப்படியே பிக்கப் ஆகுது. கிட்டத்தட்ட 1,05,000 வியூ போயிருக்கு. அப்படின்னா இந்த தியரியா அவர் பரப்ப ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி ஒரு கான்செப்டை வந்து கோர்ட்ல கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் இறங்கி ஒரு வருத்தம் இருந்துச்சு. பட் ஆனால் அவரு டிபேட்ல ஏங்க அது ஏன் கேள்வியே இல்லைங்கன்னு சொன்னாரு. இல்லை, அவர் கேள்வி இல்லாம இருக்கலாம். ஆனா அதுல என்ன வேணும்னு சொல்லி அவர் பதிவை போட்டிருக்காருல்ல, அதை போடாம இருந்திருக்கலாமே. உங்களுடைய நோக்கம் என்னவோ, உங்களுடைய எண்ணம் என்னவோ, அதுதான் உங்களோட வார்த்தைகளை வரப்போகுது. உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுடைய செயல்பாடா இருக்க போகுது. உங்க செயல்பாடு தான் நாளைக்கு நீங்க யாருங்கிறத நிர்ணயம் பண்ண போகுது. அப்போ உங்களுடைய சிந்தனையில உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க வந்து ஒரு தீர்ப்பாவே, அங்க ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி, அங்க கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு திட்டமிடல்ல இருந்திருக்கீங்க. அங்க ஒரு கேள்வி கேட்ட உடனே அதுல ஒரு பாயிண்டை எடுத்து நீங்க வந்து இந்த பதிவை போட்டுட்டீங்க. போட்ட உடனே 1,05,000 அவர் போட்ட பிறகு பரவி இருக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு பிம்பத்தை, இந்த கான்ஸ்பிரசி தியரிக்கு இவர் ஃபியூல் ஆட் பண்றதா தான் நான் வந்து பார்த்தேன். அப்ப சாயந்தரம் இன்னைக்கு கழகத்துல இருந்து கூப்பிட்டு தந்தி டிவியில கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, யார் யார் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, அவர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் வராருன்னு சொன்ன உடனே யதார்த்தமா தான் இது நடந்ததே ஒழிய எதுவும் பெரிய திட்டமிடல இல்லை. டக்குன்னு என்ன பண்றேன், டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல கூப்பிட்டு விளக்கங்கள் கேட்கின்ற பொழுது அவர்கள் கொடுத்த விளக்கங்கள் உண்மையிலேயே சொல்றேன், அவ்வளவு எஃபிஷியண்டா பெர்ஃபார்ம் பண்ண டாக்டர்ஸையும் மருத்துவத்துறையும், எந்த மருத்துவர்னு தன்னை சொல்லிக்கிறாரோ அதற்கே தகுதி இல்லாதவர் சுமன் ஸ்ரீராமன்கிற மாதிரி தான் என்னுடைய பார்வைக்கு எனக்கு பட்டுச்சு. அந்த நிகழ்வினுடைய தொகுப்பு எப்படி நடந்துச்சுன்னு அவங்க ப்ரீஃப் பண்ணும் பொழுது சொன்னாங்க, சார் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு மணிக்கெல்லாம் வந்து நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா 10 மணிலேருந்து பாடி வந்த உடல்கள் இறந்துதான் வந்தன. அதை உறுதிப்படுத்தி பொறுமையாக அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிடுறது கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. அவங்களுடைய கன்சென்ட் வாங்கிட்டு தான் வந்து நம்ம வந்து உடல்களை பார்த்து அடையாளம் காட்டிய பிறகு அதுக்கு தான் எங்களுக்கு 1 மணி வரைக்கும் டைம் எடுத்து 1 மணிக்கு பிறகுதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த 10 மணிக்கு இப்படி உடல்கள் வரிசையா வர ஆரம்பிச்ச உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல, ஏன்னா ஃபொரன்சிக் ஆஃபீஸர்ஸ் தான், ஃபொரன்சிக் டாக்டர்ஸ் தான் இந்த போஸ்ட்மார்ட்டத்தை செய்ய முடியும். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, சார் சேலம், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, இது எல்லாமே வந்து அந்த கரூரை சுற்றி இருக்கக்கூடிய 1.5 மணி நேரத்தில் வந்து சேரக்கூடிய இடம் தான் அந்த கரூர் ஹாஸ்பிட்டல். அந்த கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா வசதியும் இருக்கக்கூடிய, என்ன குற்றச்சாட்டுகள் எடப்பாடி பழனிசாமியாவோ இல்லை மற்றவர்களோ அந்த கரூர் ஹாஸ்பிட்டலை பற்றியோ இல்லை ஃபெசிலிட்டிஸை பற்றியோ குறை சொல்லிட்டு போனாங்களோ, அதற்கு மாறாக நல்ல நிலையில் இருந்ததனால் அத்தனை பேரை காப்பாற்ற முடிஞ்சதுங்கிற ஒரு கூடுதல் பதிவு சொல்லி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. அந்த ஹாஸ்பிட்டல் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கணும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம நன்றி சொல்ல வேண்டியது அந்த மருத்துவர்களுக்கு. அப்ப அந்த 1 மணிக்கு தான் வந்து அவர்கள் அந்த போஸ்ட்மார்ட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. 5 டேபிள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங்கோட தான் எல்லா போஸ்ட்மார்ட்டமும் செய்யப்பட்டிருக்கு. 1 மணிக்கு ஆரம்பிச்ச போஸ்ட்மார்ட்டம் நார்மலா அவருக்கு சொல்லும்போது சொன்னாரு, 1 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் போதுங்க, அந்த போஸ்ட்மார்ட்டத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட முடியும், உடற்கூறாய்வுக்கு அவ்வளவுதான் டைம் எடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த 25 டாக்டர்ஸுமே நாங்கள் மொபிலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். வரிசையாக டாக்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த டெத் பாடிஸ் வர எங்களுக்கு ப்ரெஷரும் வெளியே அதிகமாயிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய உறவினர்கள் அத்தனை பேரும் வெளியே வந்துட்டாங்க நைட்டே. அப்போ ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரியான சூழல்ல பதட்டத்துல தங்களுடைய உறவுகளை இழந்த பதட்டத்துல வெளியில உறவுக்காரங்கள் இருக்கிறாங்க. அந்த உறவுக்காரர்களுடைய கூட்டம் அதிகமாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேருக்கு மேல இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்கு 3 பேர் 4 பேர்னு ஒரு பதட்டத்துல ஒரு குழந்தைக்கு வந்திருந்தாங்கன்னா கூட நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 300-400 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துக்கு வந்துருது. அட்மிட் ஆனவங்களும் சேர்த்து சொல்றேன். ட்ரீட்மெண்ட்ல இருந்தவங்க ஒரு 68 பேர். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 110 பேருக்கு பிளஸ் 4ன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 400 பேர். இதுல என்ன கூடுதல் செய்தின்னு சொன்னா, அந்த 5 பாடி ஒரு மணி நேரம் நம்ம கணக்கு வச்சோம்னா அடுத்த நாள் மதியம் 4 மணி வரைக்கும் இப்போ வந்து அஃபிஷியலா டைரக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னா, கிட்டத்தட்ட 2-2:30 மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படின்னா 13 மணி நேரம் இந்த போஸ்ட்மார்ட்டம் கண்டினியூஸா நடந்திருக்கு. இவங்க சொல்ற மாதிரி 3 மணி நேரத்துக்குள் நடக்கவில்லை. அந்த ஃபர்ஸ்ட் 5 பாடி செஞ்சதை முதலமைச்சர் அவர்கள் 3:30 மணி அளவில் அஞ்சலி செலுத்திட்டு, ஏன்னா அந்த 1 மணிக்கு அவங்க போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்சது இருக்கு இல்லையா, அது 2:30-3 மணிக்கே உறவினர்கள் கையில் ஒப்படைக்கப்படுது. அந்த உறவினர்கள் முன்னிலையில தான் வந்து முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு அஞ்சலி செலுத்திட்டு 3:30 மணிக்கு அவர் கிளம்பி ரிட்டர்ன் போறாங்க. அந்த 5 பேருக்கு சிஎம் கிளம்பின சமயத்தை தான் ஓகே எல்லாரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க முடிவு வர்றாங்க. ஆமா, இப்போ உச்ச நீதிமன்றம் சொன்ன கருத்து தான்
நான் சொல்லவே இல்லை, என் கருத்து நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னார்ல. இப்போ என் கருத்துன்னு சொல்லல, உச்சநீதிமன்ற கருத்து தான் சொல்றேன். ஆனால் அடிஷ்னலாக ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறேன். ஒருவேளை சிபிஐ விசாரணை தான் போகுமோ, தமிழ்நாடு அரசுக்கு இது எதிர் திசையில் போகுமோ, இப்படின்னு தான் நான் போட்டேன். பார்த்தா ட்வீட் அப்படிதான் போட்டேன் அப்படிங்கிறாரு. திஸ் இஸ் ஸ்டார்டிங் டு லுக் வர்ஸ் தேன் ஐ தாட். நான் நினைத்ததை விட இது மோசமாக இருக்கிறது. நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும்ன்றதா நீங்க ஒரு டாக்டர் நேரா டீனுக்கு ஃபோன் அடிச்சிருக்கணும். டாக்டர் வாட் ஆக்சுவலி ஹேப்பன், ப்ளீஸ் கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ. கரூருக்கே போய் கேட்டிருக்கணும். நீங்க மருத்துவர், நீங்க பிராக்டிசிங் டாக்டர்ல தானே நீங்க உங்களை சொல்லிக்கிறீங்க. நீங்க கேட்டிருக்கலாம். நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதற்கான பதில இந்த டீன் சொல்லியிருப்பாரு. இன்னும் யாரு வேணாலும் கான்டாக்ட் பண்ற நிலையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இல்ல இவர் ஒரு 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 ஊடகத்துல கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர் நேரம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு என்னங்க நடந்திருக்குன்னு சொல்லி இவர் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பதிவை போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இவரு நியாயமானவர், சரியா விசாரிச்சு தெரிஞ்சுக்கு தான் போடுறார் அப்படிங்கிறத ஏத்துக்க முடியும். இப்ப நான் எப்படி ஒரு கருத்தை பதிவிடுறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடிய டீன் கிட்ட கூப்பிட்டு பேசுறோம், மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு பேசுறோம், டிபார்ட்மெண்ட்ல கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு 2 இடம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இதுதானே நிலைங்கிறத அந்த வீடியோ. நீங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர், உங்களுக்கு வழக்கு கொடுப்பாங்க. சுமன் சி ராமன், ஆஃப்டர் ஆல் சுமன் சி ராமன், ஆஃப்டர் ஆல் டாக்டர். மன்னிக்கணும். நீங்க அப்படி பார்க்கக்கூடிய நிலையில நம்மளுடைய அரசு இல்ல. கேட்ட விளக்கங்களை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கு. கேட்கிற எண்ணம் இருந்துச்சா இல்லையாங்கிறதா இங்க கேள்வி. நீங்க உடனே ஒரு பதிவை போட்டு கன்க்ளூஷன் தான் எனக்கு கடுப்பேத்தினது. increasingly looking like a CBI probe would be needed to get the truth. எனக்கு இதை பார்க்கின்ற பொழுது சிபிஐ மட்டுமே உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என எனக்கு தோன்றுகிறன்னு தான் எழுதுறீங்க. உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட், உங்களுடைய என்ன இருக்குங்கிறத நீங்க எழுதியிருக்கீங்க. டாக்டர் தீர்ப்பு சொல்கிறார். சுமன் சி ராமன் அவர்கள் ஒரு தீர்ப்பை சொல்றார். ஒரு நீதிபதியினுடைய கணவர் ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார். ஒரு ஊடகத்துல உண்மையே பேசக்கூடிய ஒருத்தர்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவர் ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார். இந்த தியரியை நீங்க பிக்ஸ் பண்ண பிறகு நேத்து முழுக்க இந்த தியரி தான் சுத்துது சார். தியரியை பரப்புகிற வலைப்பின்னல்ல இவர் இருக்கார். இல்லைன்னா இந்த பதிவை போட வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்கு. அதோட இன்னொன்னு ரைஸ் பண்றாரு பாருங்க. திஸ் ஒரு ஹிந்துவோட ஆர்டிகிள் எடுத்து போட்டு வச்சு 265 சாங்ஷன்டு போஸ்ட் மட்டும் தான் ஃபரன்சிக் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 70 பேர் வேக்கண்டா இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி 3 மணி நேரத்துக்குள்ள அவங்க இத்தனை போஸ்ட்மார்ட்டத்தையும் முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்ப அவருக்கான பதில் அந்த இடத்துல நான் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இவர் ஒரு தீர்ப்பு எழுதி வச்சுக்கிட்டு தான் பேசுறதுக்கே வராரு. அந்த தந்தி டிவியில கேள்வியே என்னன்னா, எஸ்ஐடி போதுமா இல்ல சிபிஐ தேவையா அப்படின்னு சொல்லும்போது இவர் நடுநிலையாளருங்கிற பேர்ல தானே நீங்க வர்றீங்க. நீங்க அப்ப நடுநிலையாளர் அங்க வரலையே. சிபிஐ வேணுங்கிற பேச்சுக்கு நீங்க ஆளுங்கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு கருத்தை பதிவிட்டுட்டு நீங்க பேச வருகின்ற பொழுது அப்ப அவரை கூப்பிட்டு நான் சொன்னது ஒண்ணு அந்த பதிவை நீக்குங்க. நீக்கிட்டாரா? இல்ல மன்னிப்பு கேளுங்க. நீக்கலையே. மன்னிப்பு கேட்டாரா? 2 செய்யல. என்ன பண்ணாரு? எதுவுமே பண்ணல. பூசி மொழிகி அடுத்த கேள்விக்குள்ள போறாரு. நைட்டே ஏங்க கிரீமேஷன் பண்றாங்கன்னு கேக்குறாரு. விதைச்சத நான் அறுவடை செய்ய மாட்டேன். வேற யாராவது அறுவடை செய்வாங்க. செத்துட்டாங்களே, அதுல இருக்கக்கூடிய தவறுகளை பேசுறதுக்கு இவர் வரல. 3 மணிக்கு கிரீமேஷன் நடந்ததை பேசுறாரு. நான் சொன்னேன், நீங்க தமிழ்நாட்டுல நான் இன்னைக்கும் சொல்றேன், கிரிமேஷன்ல இன்னைக்கு கேஸ் வந்துருச்சு, எலக்ட்ரிக் வந்துருச்சு, பல்வேறு விதமான அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. பிணமரிக்கின்ற ஒரு வேலை இல்ல அது. அந்த குடும்பங்கள் எல்லாம் தடுமாறினது அந்த இடத்துல அவர் பார்த்துருக்கணுங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, இவங்களெல்லாம் யாருமே அந்த ஸ்பாட்டுக்கு போகல. இன்னும் இவங்கெல்லாம் அந்த ஸ்பாட்ல இருந்திருந்தாங்கன்னா இன்னும் அதோட தன்மை வேற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனா வேற மாதிரி பார்த்துருப்பாங்க. இவங்க பார்வை அப்படி இல்லை. இவங்க வீட்டுல ஒண்ணு நடந்திருந்தா எப்படி இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தானே சார் எடுத்துக்கணும். நீங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் பறந்தடிச்சுக்கிட்டு ஓடுறாரு. டெபுட்டி சிஎம் வெளிநாடு போனவர் ட்ரிப்பில் நடுவில் கிளம்பி ரிட்டன் வேற ஃப்ளைட்டை பிடிச்சி காலையில் நான் வந்தாகணும்னு சொல்லிட்டு இருந்து என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்க, எப்படி ஃபர்தர் அந்த 68 பேர் மீதிகளை காப்பாற்றுறதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. நீ யாருமே அங்கெல்லாம் போய் எதுவுமே பார்க்கல, என்ன நடந்ததுன்னு கூட கேட்கல, நேராக நீங்கள் அங்கே போகவும் இல்லை. இவ்வளோ அக்கறை காமிக்கும் போது தான் எங்களுக்கு சந்தேகமே வருது. ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணால் இவங்களுக்கு சந்தேகம் வரதான் செய்யும். அதுதான் நான் அவர்கிட்ட ஆரம்பிக்கும் போது இப்படி தான் கேட்டேன். அப்போ டாக்டர்கள்லாம் நைட்டு மீதி 68 பேரை காப்பாற்றினது எதுக்கு? நைட்டில் டாக்டர் வந்தாங்க, எதுக்கு அத்தனை டாக்டர் வரணும்? அவங்கெல்லாம் காலையில் 9 o'clock or 8 o'clock டியூட்டிக்கு வரும்போது தானே நீங்கள் செய்யணும். எதுக்கு முன்கூட்டியே இத்தனை உயிர்களை காப்பாற்றுனீங்கன்னு கேட்குற மனநிலையிலையா நீங்கள் இருக்கீங்க? நீங்கள் கேட்குற கேள்வி அப்படி தானே இருக்கு. கிரீமேஷன் ஏன் அப்புறமா சொல்கிறாரு, 2021 நம்ம அமெண்ட் பண்ணிட்டோம், நைட்டில் கூட கிரிமேஷன் பண்ணலாம், போஸ்ட்மார்ட்டம் நைட்டில் பண்ணலாம்,
இது எல்லாமே வந்து அமெண்ட் பண்ணிட்டோம். போஸ்ட்மார்ட்டம் 2021 பிறகு தான் ஆக்சுவலாக அமெண்ட் ஆச்சு. ஸ்பெஷலில் கெசட்டில் பாஸ் பண்ணது. ஃபேக்ட்டுக்கே ஃபேக்ட் செக்கா? அவர் இப்படி சொல்கிறார். அவரே அதை ஒத்துக்கிட்டாரு. 21 பிறகு தான் வந்து அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணலான்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லி விளக்கத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பேச்சுக்கள் பூசி முழுகுகின்ற வண்ணமும் ஏன் நைட்டு கிரிமேஷன் பண்ணாங்கங்கிற கேள்வி தான் இருந்துச்சு ஒழிய, ஒருவேளை அது நம்ம மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்கும். எல்லாமே சரியாக நடந்தது. அவர்களுக்கு ஒரு 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 ஆச்சரியத்தையும் ஒரு பயத்தையும் கொடுத்துச்சு. வாய்ப்பே கொடுக்கல. வாய்ப்பே கொடுக்காம எங்கேயுமே வந்து சிஎம் எஃபிஷியண்டாக இந்த டீம் ஃபங்க்ஷன் பண்ணிடுச்சு. நான் என்ன கேட்குறேன், நீ ஒரு டாக்டர் தானே, அந்த டாக்டர்ஸ் எல்லாம் நைட்டு கண்ணு முழிச்சு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, வரிசையா அதாவது ஒரு 2-3 பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க சார், நீங்கள் 5 பாடியை வச்சு டாக்டர்ஸ் எல்லாம் வரிசையா நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் நீங்க வந்து கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்ட மாதிரி அவங்க கூட வருத்தப்பட்டு. டாக்டருக்கு வருத்தம் இருக்கும்ல சார். 9 பிஞ்சு குழந்தைகள் சார், 16 பெண்கள்ங்க. அவனுக்கு அந்த குழந்தையை தொடும்போது தான் குழந்தையை தொடுற மாதிரி ஒரு பயம் இருக்கும்ல. மருத்துவர்னால மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க அந்த பெண்ணை தொடுகின்ற பொழுது இன்னும் அதை எங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லும் பொழுதுதான் இன்னும் எங்களுக்கு வேதனையா இருந்துச்சு. அந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்த விதத்தெல்லாம் சொல்லிட்டு, யார் ஒரு பெண் ஒரு ஆண் சம்பந்தம் இல்லாதவர்கள் அந்த கிரிமேஷன்ல நீங்க உள்ள அடக்கி நீங்க அந்த பாடியை அந்த மார்ச்சுல உள்ள சொருகி வைக்கணும். அந்த இதுக்குள்ள டப்பாக்குள்ள போட்டு இடம் இல்லை, யாருனே தெரியாத ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் நீங்க போட்டு நீங்க உள்ள தள்ளி வைக்கிறனால இருந்ததுன்னா இதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனையா இருக்கும் உங்களுக்கு. நிஜத்துல இருந்து அப்படி ஒரு நிகழ்வு நடக்க முடியுமா? உயிரோட இருந்தா அப்படி செய்ய முடியுமா? அப்ப அந்த வேதனைகள் அந்த மருத்துவர்களுக்கு இருக்காதா? அப்ப மனிதாபிமானமே அற்றவர்களா? ஒரு தீய நோக்கம் இவர்களை இப்படியெல்லாம் பேச வைக்குதுன்னு தான் என் மனசுக்கு பட்டது. நேரா கேட்டுட்டேன், எந்த விதத்துல காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா கேள்வி இது சம்பந்தப்பட்டதுதான். அப்ப இதற்கான பதில் அவர் சொல்லணுங்கிறது தான் நான் கேட்டது. எப்போ வரும்னு நினைக்கிறீங்க பதிலா? எதிர்பார்க்குறீங்களா? அவர்கிட்ட இருந்து நீங்க யார்கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாம்னா, நியாயத்துக்கு கட்டுப்படுகின்றவர்களை ஒரு உண்மையில சொல்லணும்னு சொன்னா, நம்மளை போன்ற உணர்ச்சிக்கு மதிப்பளிக்கின்ற, உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற நம்மை போன்றவர்கள்ட்ட இருந்து ஒரு மன்னிப்பு எதிர்பார்க்கலாம். அல்லது வந்து ஒரு ஒரு சந்தோஷத்தை இருந்தா சந்தோஷத்தை பகிர்றதை நீங்க வந்து பார்க்கலாம். இவர்கள் எல்லாம் அந்த அப்படிப்பட்ட நபர்கள் அல்ல. சுமந்த் ஸ்ரீராமனிடம் மன்னிப்பு எதிர்பார்க்கவில்லை. நான் எதிர்பார்க்கல. அவர் கேரக்டர்ல அது வராதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கோர்ட்ல மட்டும்தான் போய் மன்னிப்பு கேட்கும். உங்களை போன என்ன போன ஒரு சமூகத்துல இருக்கக்கூடியவர்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்காது. கோர்ட்ல மட்டும் போய் ஜட்ஜு கிட்ட மட்டும் மன்னிப்பை கேட்டுட்டு வெளியே வந்து மீண்டும் இதே போல திமிர்த்தனமாகவும் இதே போல தனக்கு பிடிச்ச கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிற வழக்கம் வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, இவங்களுக்கு காலாகாலமா இருக்கிற வழக்கம் அதுதான். ஓகே, அது வந்து வீரத்தின் வரலாறு அப்படின்னு புக்கு வந்துருக்குது. அதுக்குதான் நான் விளக்கத்தை தெளிவாக சொல்லிட்டேன். இதே போல இந்த பக்கம் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல நடந்த ப்ரொசீடிங் வச்சுதான் சுமந்த் ஸ்ரீராமன் பேசுறாரு. அப்புறம் இந்த பக்கம் மூத்த பத்திரிகையாளர்கள் சிலர் அவங்க பேசும்பொழுது இதே விஷயத்துல இப்போ வந்து ஒரு பக்கம் விஜய் குற்றவாளி தான், விஜய் தான் முதல் குற்றவாளி, அப்புறம் மக்களும் குற்றவாளிகள், அப்புறம் அரசும் பொறுப்பேற்கணும், சில நேரங்களில் வந்து பத்திரிகைகளும் குற்றவாளிகள். இப்படி இந்த பொறுப்பை எல்லா விஷயத்திலும் நம்ம கூட்டு பொறுப்பு இருக்குது. ஆனால் முதல் குற்றவாளியை பற்றி பேசும்பொழுதெல்லாம் அல்லது முதல்ல இதுக்கு காரணமானவங்க பேசும்போதெல்லாம் இல்லை சுற்றி இருக்க உங்களுக்கு தான் பிரச்சனை, நீ தான் தப்பு பண்ண, ஆனால் அவன் தப்பு பண்ணலையா, அவன் தப்பு பண்ணலையான்னு இந்த பிரச்சனை மட்டும் எப்படி அப்படி விவாதிக்கப்படுது? வழக்கமா பைனரியில் விவாதிப்பாங்க, எல்லாரும் தான் தப்பு, விஜய் மட்டுமா தப்பு, அந்த லெவல்லே பேசியிருக்காது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு பதிவுகளை ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் நம்பிக்கைக்குரியவரா இருக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நேரடியா தப்பு தெரியுது உங்களுக்கு. நீங்க 12 மணிக்கு வர்றோம்னு சொன்னவரு நீங்க 7:45 வரைக்கும் நீங்க நிக்க வைக்கிறீங்கிறது தவறுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனா நீங்க சொல்லும்போது போயிட்டாரு, அவரு போலீஸ் சொல்லிச்சு உடனே போயிட்டார்ல. அதான் சொல்றேன், இது எல்லாமே கேள்விக்குரியது. அவருடைய எண்ணங்கள் அது இல்லை. முழுக்க அவர் செஞ்சது பூரா தப்பு. விஜய் செய்தது பூரா முழுக்க தவறு தான். அவரை கூட இருக்கக்கூடிய அந்த 4 பேர் கைடு பண்ணதும் தவறு தான். இது எல்லாம் வந்து 1 இல்லை 2 இல்லை, நூற்றுக்கணக்கான கேமராக்கள் எதெல்லாம் லைவ் அட்வான்டேஜ்னு நினைச்சு அவங்க செஞ்சாங்களோ அது எல்லாமே இன்னைக்கு ஆதாரமா அவங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து நிக்குது. அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. எதுவுமே வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகுங்கிற மாதிரி இது எல்லாமே ஒரு உச்சத்துக்கு யாரெல்லாம் கொண்டு போனாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா எவிடன்ஸ் வந்துருச்சு எல்லாத்துக்குமே, எங்கெங்கெல்லாம் தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத எடுத்து காட்டிடுச்சு. எனக்கு வருத்தம் என்னன்னு கேட்டுங்களேன், நேற்று இந்த வழக்கு நடந்த தன்மை மீது எனக்கு வந்து உண்மையிலேயே வருத்தம் இருந்துச்சு. ஒரு பதிவு
2 வழக்குகள் முக்கியமா இவங்க எடுத்து பேசினாங்க. அதுல ஒரு வழக்கு வந்து சிபிஐ வழக்கு, சிபிஐ விசாரணை தான் இதுக்கு முறையா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள்ல ஒருத்தர்ல இருந்து அவங்க வந்து ஒரு பதிவு எடுத்து போடுறாங்க. அந்த செல்வராஜுங்கிறவருடைய வீட்டில் டெத்து நடந்திருக்கு. அவரு தான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டதா இவங்க கொண்டு போய் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ்ல தான் விசாரணை நடக்குது. ஒரு கேஸ், அதுல ஒரு கேஸ் சொல்றேன். சிபிஐக்கு மாற்றணும்னு சொன்னதுல அவர் என்ன சொல்றாரு, என்னை ஏமாத்தி எனக்கு தெரியாமலே வழக்கு தொடுத்திருக்காங்க. கரூர் சம்பவமா தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தனது பேரில் போலியாக வழக்கு என பரபரப்பு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா மீடியாலையும் வந்துருச்சு. அவர் பேட்டியே கொடுத்துட்டார். அடுத்தது, அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன் என்பவர் என்னுடைய மகனுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி என்னை ஏமாற்றி கையெழுத்து பெற்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். மேலும் எனக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி செல்வராஜ் பேட்டி அளித்துள்ளார். மாதிரி பையனுக்கு வேலை சமாசமா உங்களுக்கு அமௌண்ட் இதாக இருக்கனால கொஞ்சம் பற்றாக்குறைக்கு நாங்கள் இப்போ கேட்டு போராடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. வேலை அரசு வேலை அரசு வேலை இது 2க்காக சொல்லி என்கிட்ட வாங்கினாங்க. ஆமாங்க, நானே ஒரு சிரமம் இருக்கேன், எனக்கு சொல்லி மாட்ட சொல்லாதீங்க. அதை பற்றி எனக்கு என்னென்ன விளக்கம் தெரியாதுங்க. அப்படி ஏதாவது பொய் வழக்கு போட்டிருந்தா என்னை எதுக்குமே இருக்காதீங்க. நீங்க போய் சும்மா ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு பொய்யை சொல்லி கையெழுத்தை வாங்கிட்டு கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் ஒரு கேஸை போட்டிருக்கீங்க. இது எந்த விதமான அணுகுமுறைன்னு தெரியல. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன். அதிமுக எப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்து பாருங்க. கொடி பறக்குதா பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு அவர் கேட்டாரு. அதிமுக வந்து டிவிக்கு வேலை பார்க்குற கண்டிஷனுக்கு போயிருச்சு. இதை விட கீழே இறங்கி வாழ்நாளில் அதிமுக போன வரலாறு இல்லவே இல்லை. அதிமுக மற்றவங்க வரிஞ்சு கட்டி வேலை பார்த்த காலங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் டிவிக்கேங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில எந்த நிரூபணமும் செய்யாத நிலையில அதுக்காக வரிஞ்சு கட்டி போய் ஒரு வந்து கட்சிக்காரர்கள் வேலை பார்க்கல, அதிமுகவினர் வேலை பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையில இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி பாக்குறேன். நீங்க ஒரு கேஸ் சொன்னீங்களா, அதே மாதிரி இன்னொரு கேஸ், அது வந்து பன்னீர்செல்வம்ங்கிறது. ஆமா, அவர் வந்து தன்னுடைய மனையை விட்டு பிரிஞ்சு ஒரு 10 வருஷமா 8 வருஷம் பிரிஞ்சு இருக்கிறாரு. அந்த பெண் வந்து தன்னுடைய கணவர் மீது குற்றம் சுமத்துறாங்க. என் பிள்ளைய வந்து அவர் பார்க்கவே இல்லை, பிரிஞ்சு போயிட்டாரு, அவர் வந்து எப்படி கேஸ் போட முடியும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. இல்ல இல்ல, அது குறித்து பேசும்போது மட்டும் கேள்வி முடிச்சது. அதுல வந்து மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் அவர் ஒரு பேட்டியில் என்ன சொல்றாரு, அதாவது அந்த அவர் தான் பயாலஜிக்கல் ஃபாதர், சயின்ஸ் படி. அப்படி இருக்கப்போ நீங்க எப்படி அவருடைய கிரெடிபிலிட்டி கேள்விப்பீங்க? கோர்ட்டு சொல்லட்டும், கடவுளே வந்து சொன்னாலும் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, எதிர்கட்சிக்காரன் அரசியல் தாங்க பண்ணுவான் அப்படின்னு அதை சொல்றாரு. அதே போல நீங்க உங்க விஷயத்திலையும் கூட, நீங்க சொன்ன அந்த விஷயத்திலையும் கூட அரசியல் பண்ண தானே செய்வாங்க. அதை நீங்க நார்மல் எடுத்து செய்யட்டுங்க. அந்த அம்மா கணவரால் கைவிடப்பட்டவர் சான்றிதழ் வாங்கியிருக்கு. சோ வாட்னு கேட்கிறாரு. சோ வாட்டா, பொண்டாட்டி வேண்டாம், என் குழந்தை வேண்டாம் அப்படின்னு நீங்க விட்டுட்டு ஓடிட்டீங்க. நீங்க யாரு கூட இருந்தீங்க, என்ன சூழ்நிலையில இருந்தீங்க, எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது. அவங்க 2 பேரையும் நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க. அந்த அம்மா பெத்து அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்து திரும்ப இவ்வளவு நாள் வளர்த்துருக்காங்க. அவ்வளவு அக்கறை இருந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு இழப்புல வந்து ஒரு பெரிய சேதம், ஒரு வருத்தம் இருந்திருக்கும், பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு அந்த குடும்பத்துல. இவர் அதெல்லாம் எதையுமே பார்க்காத மணல் திடீர்னு வந்து இந்த கேஸுக்குள்ள வந்து தான் உயிரோட இருந்த போது பார்த்துக்காத ஒரு தகப்பன் செத்ததுக்கு பின்னாடி அக்கறையா வந்திருக்கான்னு சொல்றீங்களே, எதுக்காக வந்திருக்க முடியும்? என்ன நோக்கம் இருக்க முடியும்? கணவர் கைவிடப்பட்ட சர்டிபிகேட் நான் வாங்கிட்டேன். அவர் விட்டு போய் 8 வருஷம் ஆயிடுச்சு. அவர் இந்த அமௌண்ட்டுக்காக வேண்டி பண்ற மாதிரி தான் தெரியும். பையனுக்காக வந்து ஒரு சில கண்ணீரும் விடல, பையனுக்காக எதுவுமே பார்க்கவோ விசாரிக்கவோ எதுவுமே பண்ணதில்லை. இன்னும் அந்த மனைவியை நான் திரும்ப ஏத்துக்கிட்டேன்னு அந்த வீட்டுல போய் நீங்க சொல்லல. அந்த குழந்தையோட டெத்துக்கு நீங்க வீட்டுல வந்து அழல, கூட இருந்து கலந்துக்கல. எதுக்குமே வராத நீங்க திடீர்னு எப்படி நீங்க வந்து நீங்க அந்த அந்த டிவிகேயினுடைய வழக்கறிஞர்கள் அவர்களை நீங்க தொடர்பு கொண்டு நீங்க நேரா எப்படி நீங்க டெல்லிக்கு கேஸுக்கு ஃபைல் பண்ணி நீங்க கொண்டு போயிருக்கீங்க? இல்ல, அவர் மணி என்ன சொல்றாரு, அவர் காசு வாங்கிட்டே கூட பண்ணியிருந்தாலும் சரிக்கு தப்பு கிடையாதுங்க அப்படிங்கிறாரு. இல்லைங்க, காசு வாங்கிட்டு பேசுறவங்கள நம்ம பேச வேண்டாம், விட்டுருங்க. இல்ல, அவரு வந்து அந்த இல்ல நான் இதுல 1000 அர்த்தம் இருக்கு. எது வேணாலும் பேசலாம் மீடியாக்குன்னு சொல்லி இருக்கக்கூடியவர்களை நான் பத்தி நான் பேச விரும்பல. ஆனா இது தப்பா இல்லையா? தப்பு இல்லைன்னு சொல்றாரு. எவ்வளவு அவரு சொல்றாரு, அதான் சொன்ன, அவர் சொல்றதே முழுமையான தப்புன்னு நான் சொல்றேன். அவர் எதை வேணாலும் பேசிட்டு இருப்பாருங்க. அவர் ஒரு நாள் வந்து இட்லி நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு, இன்னொரு நாள் தோசை நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு, இன்னொரு நாள் இந்த கட்சி பரவாயில்ல பாரு, இன்னொரு நாள் இந்த கட்சி நல்லா இருக்கும் பாரு. அவரு வந்து திசைக்கு காத்தடிக்கிற பக்கம்
அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பழக்கத்தை நிறைய அவர் வந்து வச்சிருக்காருங்கிறது உண்மையிலே எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கு. எதாவது சொல்றேனே, சுமன் ஸ்ரீராமன் இந்த நடுநிலையாளர் அப்படின்னு தன்னைத்தானே யாரெல்லாம் தன் நடுநிலையாளர்னு தன்னை சொல்லிக்கிறாங்களோ அவர்கள்லாம் நடுநிலையாளர்கள் மாதிரி என்னுடைய பார்வைக்கு தெரியல. யார் சொல்லணும் நடுநிலையாளர்கள்னா, பப்ளிக் சொல்லணும். இன்னார் சரியாதான் பேசுறாங்க, இவங்க தரப்புல நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பப்ளிக் தான் சொல்லணும். நான் இப்பவும் சொல்றேன், அந்த மக்கள் மீது நான் குற்றம் சாட்ட விரும்பல. என்னுடைய பார்வை வேற மாதிரி இருக்கு. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஒரு திரையில பார்த்த ஒரு நடிகரை வேடிக்கை பார்க்கறதுங்கிறது ஒரு இயல்பு. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய வரலாறு அது மாதிரியான ஒரு வரலாறு. வீரத்தையும் கண்ணியமான காதலையும் நம்மெல்லாம் கொண்டாடினவங்க. உணர்வு ரீதியாக நம்மெல்லாம் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் we are all sentimental idiots மாதிரி தான். நமக்கு அந்த உணர்ச்சிகள் வந்து நமக்கு எப்பவுமே வந்து நமக்கு வந்து பிரதானமாக இருக்கும். வீரத்தை உச்சத்தில் கொண்டாடுறவங்க. அப்படி திரையில பார்த்த ஒருத்தரை நேரில் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது வேடிக்கை பார்க்கறதுக்கு போன சாதாரண கூட்டம் தாங்க. அதெல்லாம் வந்து கட்சிக்கு போன கூட்டம் மாதிரிலாம் எனக்கு தெரியல. அந்த ஆர்வத்தில் போய் பார்த்தவங்க. அப்படி நீங்க ஒரு காலகட்டத்தில் நீங்க சிவாஜி கணேசனை பார்க்க போன கூட்டமெல்லாம் எவ்வளவோ நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நடிகைகள் போனால் அந்த கூட்டங்கள் வரும். நீங்க நடிகர்கள் எங்க வண்டி ஏறி போனாங்கனாலுமே அந்த கூட்டங்கள் வரும். இன்னைக்கும் என்ன ஒண்ணு சொல்றேன், நீங்க வந்து சூர்யாவை இறங்கி இது மாதிரி ஒரு வண்டி எடுத்து போக சொல்லுங்க, எவ்வளவு கூட்டம் வரும் தெரியுமா பாக்குறதுக்கு. ஒரு கருத்தை பதிவிடும் பொழுது இவர் அரசியலுக்கு வந்ததுக்காக இந்த கூட்டம் போகல. நீங்க அரசியல் வர்றது 10 வருஷம் முன்னாடி நீங்க வந்து நாகப்பட்டினத்துல போய் ஒரு கூட்டம் பேசுனீங்களே, அடுத்த படத்துல இந்த படத்துல நான் 2 குத்துப்பாட்டு வச்சிருக்கேன், நீங்க போன படத்துல குத்துப்பாட்டு இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்க, ஆனா இந்த படத்துல 2 குத்துப்பாட்டு, அப்பவும் கூட்டம் கூடுச்சுல்ல. ஒரு நடிகருக்காக கூட்டம் கூடுவது பார்ப்பதற்காக. அப்படிலாம் வீரவசனம் பேசினாரே, அவரை நேரில் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் போகக்கூடியது மனித இயல்புல இருக்கக்கூடியதுதான். ஆனா அப்படி தன்னை பார்க்க வர்றவங்களை முறையா கவனிச்சு அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணி சொன்ன மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்க வேண்டிய பொறுப்புணர்வுல இவங்க இல்லைங்கிறது எல்லாரும் இப்ப பார்த்துட்டோம். ஒரு மாய பிம்பத்துக்குள்ளார போய் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ பப்ளிக் இஸ் நாட் அட் என்ன சொல்றது டு பி, அவங்க மேல ஒரு குற்றம் சாட்டுறது தேவ் நாட் மேட் அ பிக் மிஸ்டேக். என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்வத்தை அவங்க குறைச்சிக்கணும், அவ்வளவுதான். அது வந்து மக்கள் தங்களுடைய அரசியல் பயிற்சியின் வழியாகத்தான் கத்துக்குவாங்க. ஒரு ப்ராசஸ். இதே நடுநிலையாளர்கள் திரும்ப திரும்ப ஒரே நபர் சொல்றது ஒன்று, பொதுவாக நடுநிலையாளர் சொல்லிடுறேன், அவங்க சோ கால்ட் நடுநிலையாளர், அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த மக்கள்கிட்ட விஜய்க்கு இதுக்கு பிறகு செல்வாக்கு குறையலைங்க, திமுகவுக்கு தான் பலவீனம். அவருக்கு அந்த இவ்வளோ பெரிய 41 பேர் இறந்த பிறகும் கூட அவருக்கு மக்கள் செல்வாக்கு கூடியிருக்கு. நான் பேசி பார்த்த எல்லாருமே விஜய்க்கு ஆதரவு கூடியிருக்குன்னே சொல்றாங்க. 2 கருத்தை நான் பதிவிட விரும்புறேன். நடுநிலையாளருங்கிறது நியாயத்தின் பக்கம் நிற்கிறதா நடுநிலையாளர். இதுதான் நிதர்சனமான உண்மை. நான் 2க்கும் கருத்து சொல்ல மாட்டேங்கிறது நடுநிலையாளர் இல்ல. இவங்க பண்ணவே இல்லை, இதுவும் நடந்திருக்கலாம் அதுவும் நடந்திருக்கலாம்னு சொல்லி இங்க தொட்டு அங்க தொட்டு, இங்க ஒரு தென்னை மரத்துல ஒரு குத்து பனை மரத்துல ஒரு குத்து கதையெல்லாம் இங்க வேண்டாம். இல்ல, தென்னை மரத்துல தப்பு இருக்குன்னா தப்பு அங்கதான் சொல்லிடணும் தெளிவா. அது ஒண்ணு இல்ல. அவர் என்ன சொல்றாரு, நான் பேசின எல்லாருமே விஜய்க்கு செல்வாக்கு குறையவே இல்லைன்னு சொல்றாங்க. தவறு, முழுக்க தவறு. அந்த ஸ்டான்ச் ஒரு மாய பிம்பத்துக்குள்ள இருக்கக்கூடியவர்கள், அந்த 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 என்ன சொல்றது, இன்ஃபாக்சுவேஷன் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய டீனேஜுக்கு ஒரு பருவநிலையில இருக்கக்கூடிய மாணவர்களோ அவங்களுக்கு ஓட்டே, அவங்க வந்து ஒரு வெறியர்களா இருப்பாங்க. சினிமால பார்த்ததான் நிஜ வாழ்க்கைன்னு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கறேன், இன்றைய நிலையில இருந்து நான் கேட்கறேன், முன்னெல்லாம் வந்துப்பா நான் விஜய் போய் பாட்டு வரப்பான்னு பைக் எடுத்துட்டு 4 பசங்க சேர்ந்துக்கிட்டு போயிருப்பாங்க. பெத்தவங்களும் சரி என்னமோ ஆர்வத்துல போயிட்டு போடான்னு விட்டுருப்பாங்கப்பா, திருவிழா ஓட்டு போடணுமாமா. இப்ப அது மாதிரி சொல்லிட்டு அவனாவது வீட்டை விட்டு போகும்போது எந்த பெற்றோராவது சரிப்பா நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லுவாங்களா? பல பெண்கள் அங்கிருந்து சொன்னாங்க, எனக்கு வந்து என் கணவரை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஒரு அம்மா பேசுச்சு. பின்னாடி பல கணவர்கள் வந்து அந்த அந்த நிகழ்வுல இறந்து போனவர்ல பதறி அடிச்சுக்கிட்டு எந்திரிமான்னு சொல்லிட்டு வேதனையோடு தன்னோட மனைவியுடைய உடல் எடுத்துட்டு போனதை வந்து நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்த்த பிறகும் எந்த வீட்லையாவது இனிமே அவங்க பிள்ளைங்களை இல்லை அவங்க மனைவி ஆகட்டும் இது மாதிரி ஒரு கூட்டத்துக்கு நான் போயிட்டு வரேன்னு சொன்னா அலோவ் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க சொல்றது ஒரு தர்க்கம். ஆனா நான் 10 பேர்கிட்ட பேசினேனே, 10 பேரும் செல்வாக்கு வந்து அதிகரிச்சிருக்குது, கூடி இருக்குன்னு தான் சொல்றாங்க. மன்னிக்கணும், அப்படி ஒரு தவறான தகவலை பதிவு பண்ணாருன்னா அது காலம் அதற்கு உறுதியான பதில சொல்லணும். நீங்க யதார்த்த மனநிலையில இருந்து நீங்க பாருங்க, நீங்க ஒரு தகப்பனா இருந்து பாருங்க, நீங்க ஒரு மகனா இருந்து பாருங்க, நீங்க ஒரு கணவனா இருந்து பாருங்க, உங்க மனநிலை எப்படி இருக்குமோ அதுதான் நிஜமான மனநிலையை பேசுறதுக்கான வாய்ப்பா இருக்கும். மக்கள் நினைக்கிறாங்கன்னு தான் நினைக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு வன்மத்தை அதுக்குள்ள பதிவு பண்ணாதீங்க மக்கள் பேரை சொல்லி. அதை நாங்கள் ஏத்துக்க தயாரா இல்லை.
உண்மையில என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னா, நீங்க சராசரி மனிதனா, நீங்க ஒரு மனிதனா முடிவுகள் எடுத்தீங்கன்னா தான் உண்மைகள் வெளியே வரும். நீங்க அப்படி இல்லை, நீங்க தவறான கருத்தை பதிவிடுறீங்க. இதற்கான ரிசல்ட் எப்ப தெரியுங்களா தெரியும்? உண்மையை சொல்றேன், நான் கிளியரா சொல்றேன். காலப்போக்கில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தான் இதற்கு எல்லாத்துக்கும் இறுதியான ஒரு சாவுமணி அடிக்கப்படும். அன்னைக்கு தான் இவங்களுக்கு தெரியும் இத்தனை கதை பேசணும். அன்னைக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கணும். எடுத்து வச்சு நீ இதெல்லாம் சொன்னியே, இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி சொன்னா அன்னைக்கு இவங்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்குன்னு எந்த வீடியோவையும் விட்டுறாதீங்க, எடுத்து வைங்க. யார் அந்த 10 பேர்? 10 பேர்கிட்ட பேசினேன், 10 பேர்கிட்ட பேசினேன்னு ஒவ்வொரு சேனல்ல நான் கேட்குறேன். யார் தான் அந்த 10 பேர்? எந்த ஊருக்கு அவங்களுக்கு? உங்களுக்காக அவங்கள தெரியுமா? இல்லை 10 பேர் நான் 10 பேர்கிட்ட பேசினேன், 10 பேர் இப்படி தான் சொல்றாங்க. விஜய் வந்து டாப் கிளாஸ்ல போயிட்டு இருக்கு. அதை சொல்லவே மாட்டாருங்க. நான் சொல்றேனே, நான் எதார்த்தமா நான் சொல்றேன். இப்போ நான் சொல்றேன் இல்லையா, நாங்கெல்லாம் களத்தில் இருக்கிறவங்க, நாங்கள் போனோம்னா ஊர் ஊரா டீ கடையில் நின்று கதை பேசுவோம். இவருக்கு முழு நேரம் நீங்கள் என்ன, இன்ஃபேக்ட் மணியன்லாம் வந்து முழு நேரம் பேட்டி கொடுக்குறது ஒன்று தான். இவர் எந்த கரூருக்கு போனார், இவர் எந்த கரூரில், நீங்கள் கோடீஸ்வரன் கூட வந்து ஃபீல்டுக்கு போயிருந்தாரு. டிபேட் தினேஷ் தம்பி கூட வந்து ஃபீல்டுக்கு போயிருந்து ரிப்போர்ட்லாம் எடுத்து போட்டுச்சு. லக்ஷ்மி மேடம் வந்து போயிருந்தாங்க. இது மாதிரி கரிகாலன் பேர், இது மாதிரி ஒரு நீங்க நிஜமாலுமே ஃபீல்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு மனநிலை எடுத்து நீங்க வந்து போட்டிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அவள்கிட்ட நான் பேசுனேன்னு சொல்லி சொன்னா அதை ஓரளவு நம்ம வந்து ஏத்துக்கலாங்க. நீங்க போகாமலே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 4 பேட்டி கொடுக்கறது ஒண்ணுதான் வேலை. அப்ப நீங்க யார்கிட்ட தான் பேசுனீங்க? பேட்டி எடுக்கிறவன்ட்ட தான். அப்ப நீங்க உங்களுடைய வன்மத்தை நீங்க மக்களுங்கிற பேர்ல, இதை தான் நான் கடந்த முறையில் ஐபிசி தமிழ்ல பேசும்பொழுது கூட நான் ஒரு தோழர்கிட்ட நான் பேசும்பொழுது கடுமையா சொன்னேன். இந்த மக்கள் சொல்றாங்கன்னு கேட்காதீங்க தோழர். இது யார் சொன்னாங்கிறத தயவு செஞ்சு சொல்லுங்க. உங்களுடைய வன்மங்களை நீங்க தயவு செஞ்சு மக்கள் சொன்னாங்கன்னு பொதுப்படையில பேசி கேள்விகளை கேட்காதீங்க. ஆதாரம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, இன்னார் சொன்னாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேளுங்க, நான் பதில கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்ப இவருக்கு இந்த பதில். இனிமே தயவு செஞ்சு இந்த 10 பேர் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னா, இன்னாருடைய கருத்துக்கள் இப்படி இருக்குன்னு பதிவு பண்ணிட்டு அதுக்கான கேள்விகளை கேட்டாங்கன்னா பதில் சொல்லுங்க. இல்லைன்னா அந்த பதிலுக்கு அதுக்கு பதிலே வேண்டாம், அதை எடுத்துக்க வேண்டாம்ங்கிறதான் என்னுடைய அனுமானம். இது எத்தனை டிசைன்ல மாறினாலும் சரி, எப்படியெல்லாம் வடிவங்கள் எடுத்து வந்தாலும் சரி, யார் யாரோட கூட்டணி கணக்குகள்னு சொல்லி மாறி மாறி வந்தாலும் சரி, உறுதியா வச்சுக்கோங்க, இந்த தமிழினத்துக்காக பாடுபடுகின்ற உழைக்கின்ற, உண்மையாக இந்த மொழி மானம் காக்கப்பட வேண்டும், இந்த மண்ணின் அடையாளம் நிலை பெற வேண்டும், விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி உழைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், இதனை வழி நடத்துகின்ற எங்களுடைய தலைவருடைய வழிதான் சரின்னு எங்களுக்கு படுது. தமிழ்நாட்டு மக்களும் இவரோடு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன் தெரியுங்களா அந்த பிரிவினைக்கான அதிகமா பேசுறாங்க? ஓரணியில் தமிழ்நாடுன்னு இவர் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்கள், இந்த மொழியின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடியவர்கள், இந்த மண்ணின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய, இந்த உணர்வுகளை எல்லாம் தாங்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரையும் இந்த ஒருங்கிணைச்சிட்டாரு. அப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய ஜர்க்கு. அப்ப அதற்கான குழப்ப வேலைகளை செய்வதற்கு தான் இவர்கள் முயற்சி பண்றாங்க. அதெல்லாம் எடுக்க போறது இல்லை. தமிழர்கள் தெளிவானவர்கள். தேர்தலை உறுதியா சொல்றேன், திராவிட மாடல் 2.0 மிகப்பெரிய வெற்றியை பெறும். அன்னைக்கு தான் இவங்க எல்லாருக்குமான பதில்கள் கிடைக்கும்ங்கிறது தான் என்னுடைய அனுமானம். உங்களுடைய அனுமானமும் வெற்றி பெறுதா அப்படியா இல்லையாங்கிறது 2026 தேர்தல் நம்ம பார்ப்போம். அந்த தேர்தலே குறைந்தபட்சம் அடுத்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமே அந்த 10 பேரை அவங்க கட்சி ஒருவேளை கட்சிக்கு வந்தா அந்த 10 பேரை கண்டுபிடிச்சு தருமாறு நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாக கேட்டுக்கிறேன். இதோட இந்த நேர்காணல் நிறைவு செய்யலாம். இன்னொரு வாய்ப்புல பேசுவோம். கலந்து கொண்டு நன்றி தொடர். நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.